தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழக முதல்வர் விஜயின் வழக்கில் திடீர் திருப்பம், விவாகரத்து மனுவை திரும்ப பெற்றுக் கொண்ட சங்கீதா. அடுத்தடுத்து வெடிக்கும் மோதல்கள், யாழ்ப்பாண சிறைச்சாலையில் விசேட பாதுகாப்பு. சீரற்ற வானிலை, 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை. லலித் குகன் காணாமல் போன வழக்கு, கோட்டாபய ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த முக்கிய உத்தரவு. யாழில் நள்ளிரவில் அரங்கேறிய சம்பவம், கொண்டாட்டத்துக்கு செல்லவிருந்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம். 3 பெண்களுடன் கைதான ஆண், சோதனையில் அம்பலப்படுத்தப்பட்ட விடயம். தமிழர் பகுதியில் இரவில் போலீசாருக்கு நடத்தப்பட்ட சம்பவம், தப்பியோடிய 25 பேர் கொண்ட குழுவினர். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு எதிராக அவரின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டார். மனு திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து வழக்கு முடித்து வைக்கப்படுவதாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய் தரப்பில் ஆஜராக விலக்கு கோரப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் சட்டசபை முடிந்த பின்பு ஆஜராக கோரியிருந்தது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருவரும் நேரில் ஆஜராகாமல் அவர்களின் வழக்கறிஞர்கள் மட்டுமே நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இருவரும் பிரபலமானவர்கள் என்பதால் வீடியோ மூலம் ஆஜராக அனுமதி வழங்குமாறு தரப்புகள் கோரிக்கை வைத்தனர். இன்று நடைபெற்ற விசாரணையின் போது சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்றிருந்ததால் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆஜராக முடியவில்லை என்று அவரின் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதே சமயம் லண்டனில் இருந்த சங்கீதா வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராகி விவாகரத்து மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கை முடித்து வைத்து கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு சிறைச்சாலைகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இன்று வெள்ளிக்கிழமை விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண சிறைச்சாலையின் பாதுகாப்பு நிலைமையை ஆராயும் நோக்கில் ராணுவம், போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் இணைந்து அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். குறிப்பாக யாழ்ப்பாண சிறைச்சாலையின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, கைதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மற்றும் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் தடுப்பது தொடர்பில் கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறைச்சாலையை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் நிலைமைகளை பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலையின் காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிப்புகளை புதுப்பித்துள்ளது. மண்சரிவு அபாயம் அதிகமுள்ள பிரதேசங்கள் 2ஆம் கட்டத்தின் கீழும், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய பிரதேசங்கள் 1 கட்டத்தின் கீழும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகை கோரள பிரதேச செயலக பிரிவு, நுவரெலியா மாவட்டத்தின் தலவாக்கலை, கொத்மலை மேற்கு, அம்பகமுவ, நுவரெலியா, நோவுட் மற்றும் கொத்மலை கிழக்கு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் 2ஆம் கட்ட மண்சரிவு எச்சரிக்கையின் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி மாவட்டத்தின் தொழுவ, பென்வில, மெததும்பர, உடபலாத்து, கங்கவட்ட கோரளை, உடுதும்புரம் மற்றும் தெல்தோட்டை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கும் இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமற் போன சம்பவம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காணொலி அழைப்பினூடாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி எதிர்வரும் செப்டம்பர் 29ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலிருந்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு காணொலி அழைப்பின் ஊடாக அவர் சாட்சியம் அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பிலான விசாரணைகள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணத்தில் உறவினர் வீட்டு கொண்டாட்ட நிகழ்வுக்கு செல்ல முதல் நாள் தங்க நகைகளை எடுத்து தயார் செய்து வைத்த வீட்டாரின் 28 பவுன் நகைகள் கடவாளப்பட்டுள்ளன. ஒரும்பராய் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் தமது உறவினர் வீட்டு கொண்டாட்ட நிகழ்வுக்கு மறுநாள் காலை செல்ல நகைகள் மற்றும் ஆடைகளை எடுத்து தயார் செய்த பின்னர் தூக்கத்துக்கு சென்றுள்ளனர். காலை எழுந்து பார்த்தபோது ஆடைகள் களையப்பட்டு நகைகள் களவாடப்பட்டிருந்தமையை வீட்டார் பார்த்து அதிர்ச்சியுற்ற நிலையில் அது தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாடின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தாலிக்கொடி உள்ளிட்ட 28 பவுன் தங்க நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்ளை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 பேரை கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஜூலை 18ஆம் தேதி வீடொன்றை உடைத்து 1,41,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை குற்றத்தரப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதற்கமைய நேற்று தைவளி பகுதியில் குற்றத்துடன் தொடர்புடைய 2 பெண் சந்தேக நபர்களும் ஹட்டன் பத்தன பகுதியில் அந்த குற்றத்துக்கு ஒத்தாசை வழங்கிய ஆணொருவரும் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது திருடப்பட்ட 8 சோடி தோடுகள், 4 தங்க பதக்கங்கள், ஒரு வளையல், 10 தங்கச் சங்கிலிகள், ஒரு கைக்காப்பு, 2 தங்க மோதிரம் உள்ளிட்ட பல சொத்துக்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு வெல்லாவளி 35ஆம் குரணி பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை முற்றுகையிடச் சென்ற போலீசார் மீது பெண்கள் உள்ளிட்ட 25 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதல் நடத்தியதில் 2 போலீசார் படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றது. குறித்த பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று இயங்கி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் வெல்லாவளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான 7 பேர் கொண்ட போலீஸ் குழுவினர் ஜீப் வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் சென்று இரவு 7 மணி அளவில் குறித்த இடத்தை முற்றுகையிட்டனர். இதன்போது அங்கு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களின் உறவினர்கள் என்று கூறப்படும் பெண்கள் உள்ளிட்ட 25 பேர் கொண்ட குழுவினர் பொல்லுகளால் போலீசாரை தாக்கி முற்றுகை நடவடிக்கையை தடுக்க முயன்றனர். தாக்குதலில் 2 போலீஸ் அதிகாரிகள் காயமுற்ற நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதோடு தாக்குதலில் ஈடுபட்டோர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் போலீசார் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் ஒன்றும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் நாரந்தனை பகுதியில் இந்த இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் அவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நாரந்தனை தெற்கு பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த இளைஞனின் தாயாரும் சகோதரியும் யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகின்றனர். சடலம் மீட்கப்பட்ட நாரந்தனை பகுதியில் உள்ள வீட்டில் தந்தை வசித்து வரும் நிலையில் அவரும் தங்கி நின்று வேலை செய்வதற்காக வெளியே சென்றிருந்தார். மற்றொரு இடத்தில் வசிக்கும் குறித்த இளைஞன் அந்த வீட்டுக்கிடையிலேயே வந்து செல்வது வழமை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நபரொருவர் இன்று ஆடு பார்ப்பதற்கு அந்த பக்கம் சென்ற நிலையில் குறித்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து ஊர்காவற்றை காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு சடலம் உடல்கூறு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது பூர்வீக நிலங்களை உடனடியாக உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் நீண்ட காலம் தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வரும் மக்களுக்கு ஒற்றுமையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியும் மன்னாரில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணியிழந்த மக்களின் குரல் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் அனுசரணையில் இன்று காலை 10 மணிக்கு மன்னார் நகர சுற்றுவட்டத்துக்கு அருகாமையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு, முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மற்றும் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதிகளில் தமது பூர்வீக காணிகளை மீட்டெடுப்பதற்காக பல ஆண்டுகளாக போராடி வரும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் மன்னார் மாவட்டத்தில் படையினர் வசமுள்ள காணிகளை உரிமையாளர்களும் கிராம மக்கள், மக்கள் அமைப்புகள், மேலுரிமை செயற்பாளர்கள், பொதுமக்கள் என்று வடக்கின் சில பகுதிகளில் இருந்தும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பல்வேறு வாசகங்களை ஏந்திய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் ஈடுபட்டனர்.